पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलं वाल्मीकिर्मुनिसिंहस्य कवितावनचारिणः शृण्वन् रामकथानाथं को नयाति परां गतिं कोष्पतीकृतवारासीमसकीकृतराक्षसं रामायणमहामाला रत्नं वन्दे अनिलात्मजम् अञ्जनानन्दनं वीरं जानकी शोकनाशनं कपीसमक्षहन्तारं वन्दे लङ्काभयङ्करं मनोजवं मारुततुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमतां वरिष्ठं वादात्मजं वानरयूथमुख्यं श्रीरामदूतं शिरसां नमामि। उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोगवहनिं जनकात्मजाया आदाय तेनैव तदाकलङ्कां नमामि तं प्राञ्जलिं आञ्जनेयमदिपाडलाननं काञ्चनात्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि पवमाननन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र हृदमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमद राक्षसान्तकं बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वं मरोगदा अजाड्यं वाक्पटुत्वं स हनुमत्स्मरणात् भवेत्। श्रीराघवं दशरथात्मजम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुम् अरविन्ददलायदाक्षं श्रीरामं निशाचरं विनाशकरं नमामि। वैदेही सहितं सुरद्रुमतले हैमे महामण्टपे मध्ये पुष्पगमासने मणिमये वीरासने सुस्थितम् अग्रे वासयति प्रभञ्जनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिवृतं रामं भजे श्यामलं கற்பாராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பாமுதலா புல்லரும் வாதி ஒன்னின்னியே நற்பாலயோத்தியில் வாழும் சராச்சரம் முற்றவும் நற்பாலுக்கு உய்த்தனன் நான் முகனார் பெற்ற நாட்டுளே உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களாகா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்களே. ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி ஜயத்யாஸ்ருதசந்த்ராஸ த்வாந்தவித்வம்சனோதயः பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோமபாஸ்கரா பரமவ்யோமபாஸ்கரா. ஸ்ரீ மகாவீர வைபவம் என்று கொண்டாடப்படக்கூடிய ஸ்ரீ ரகுவீர கத்தியம். மகாவீரன் யாரு, ரகுவீரன் யாரு? மகாவீரனும் அவன்தான், ரகுவீரனும் அவன்தான். அது மட்டும் கிடையாது, வீரன்னாலே ராமன் தான். வீரன் அப்படின்னு சொன்னா சக்கரவர்த்தி திருமகன் ராமச்சந்திர பிரபு தான்.
அந்த பிரபுனுடைய பெருமையை பறக்க கத்தியமாக பாடினார். கத்தியமாக அருளி செய்தார் சுவாமி வேதாந்த தேசிகன். ஒவ்வொரு கத்தியத்திலும் ஒவ்வொரு பதத்திலும் அவ்வளவு அழகு. ஒரு பதம் சுவாமி அருளி செய்தார்னு சொன்னா அந்த பதத்துக்குள்ள அவ்வளவு அர்த்தங்களை வச்சிருப்பார். இப்ப நாம இன்னைக்கு அனுபவிக்க வேண்டிய முதல் கத்தியம் 23வது வாக்கியத்தை அனுபவிக்க போறோம். அந்த அவர் பாடுறாரே அந்த அழகு ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? கங்கை தன்னில் குகந்தன்னோடும் தோழமை கொண்டதோர் அடையாளம். கங்கை தன்னில் குகந்தனோடு சிங்கிபேரபுரம். சிங்கிபேரபுரத்தில் குகன் ராஜாவாக இருக்கான். பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி வந்தவுடனே குகன் ஓடி வந்தான், இங்கேயே இருக்கணும். நான் இப்போ பெருமாள் சொன்னான், தகப்பனார் தண்டகாரண்யத்தில் இருக்கணும்னு சொல்லியிருக்கார், இங்கே இருக்க சொல்லலையே. குகன் சொன்னான், இதுவும் தண்டகாரண்யம் தானே, கோசல நாட்டுக்கு வெளியில் போகணும், இது கோசல நாட்டுக்கு வெளியில் தானே இருக்கு. பெருமாள் சொன்னான், இல்லை, தகப்பனார் காட்டுக்கு போகணும்னு சொன்னால் காட்டுக்கு தான் நான் போகணும். ஏன் இங்கே சிங்கபேரபுரத்திலேயே இருந்திருக்கலாமே, அதில் ஒன்றும் ஆபத்து இல்லையேன்னா, எப்போதுமே நாம் பண்ணக்கூடிய காரியங்களை ஈஸ்வரன் பார்த்துட்டு இருக்கான்ங்கிற பயம் நமக்கு இருக்கணும். ஆமாம், நாம் பண்ணுறோம், இதை யாருக்கு தெரியும், யார் பார்க்க போகிறா அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம அறியாமல் பகவான் அதை பார்த்துட்டே தான் இருக்கான். அதனால நம்ம கண்ணுக்கு தெரியாமல் அந்தர்யாமியாக இருக்கான்ங்கிறது, அவன் சர்வ வியாபி, அவனுக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது, எதுவும் நடக்கவும் முடியாது. அப்போ நம்ம தர்மம் பண்ணலைனாலும் அதர்மம் பண்ணாமல் இருக்கணும். ஆனால் தர்மத்துக்குன்னே அவதாரம் பண்ணின பிரபு அவன் சொல்கிறான், குகனே நான் இங்கே இருக்க முடியாது, இங்கிருந்து கிளம்பி போகணும் நான். இப்போ வால்மீகி குகனை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறப்போ அப்படி சொன்னார், தத்ர ராஜா குகோ நாம ராமஸ்யாத்ம சமஸ்ஸகா. தத்ர ராஜா அதோ இருக்கிறானே அவன் தான் யாரு தெரியுமா? குகன். ராமஸ்ய ஆத்ம சமஸ்ஸகா, ராமனை போலவே பெருமையோடு இருக்கிறவன்னர். குகனை போல பெருமையோடு ராமன் இருக்கான்னு சொல்லியிருக்கணும், சொல்லலை. ராமனை போல குகன்னு சொன்னார். எப்போதுமே ஒருத்தரை சொல்கிறோம்னா அவருக்கு மேலே இருக்கிறவாளை சொல்லி அவரை போல இவர்னு சொல்லணும். அது சொல்றதுல அது ஒரு கௌரவம். அப்போது அவர் மேலே இருந்தாலும் அவரை போல இவரும் இருக்கார் அப்படின்னு சொல்கிறப்போ எவ்வளவு ஒரு உயர்த்தி அதில் உண்டாருது. வேடுவத் தலைவன் ஏதோ கங்கையில் படகுகள் ஓட்டின்னு இருக்கான். அவனை சொல்கிறார் வால்மீகி, இக்ஷ்வாகு குலதிலகன் ராமச்சந்திரமூர்த்தி சக்கரவர்த்தி திருமகன் வசிட்டற்ற பாடம் படித்தவன், அந்த பிரபுவுக்கு சமமானவன் குகன்னு சொன்னதுனால குகனை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுட்டார். மெட்ரோ ரயில் மேலே 4வது பிளாட்ஃபார்ம் போகிற மாதிரி. அதனால தான் சூச்சித சாகரா, சாகரம்னா கடல்னு அர்த்தம், சூச்சிதனா காட்டினார்னு அர்த்தம். இப்போ பகவான் இதை என்ன காட்டினான்? தன்னுடைய சௌலபியம் அப்படிங்கிற குணத்தையும் சௌசீல்யம் என்ற குணத்தையும் நன்னா காட்டினானாம். எப்படின்னா, சாகரம் கடல் போல பெருமாளுடைய சௌலபிய சௌசீல்ய குணங்கள். சௌலபியம்னா என்னதுன்னா, ரொம்ப பெரியவர் ரொம்ப கீழே இருக்கிறவரோட மனசு விட்டு பழகிறது. சௌசீல்யங்கிற குணத்துக்கு என்ன அர்த்தம்னா, அப்படி பழகிறப்போ மனசில் எந்த அபிப்பிராயமும் இல்லாமல் பழகணும். இவரெல்லாம் ரொம்ப பெரியவர், இவரோடெல்லாம் நாம் பழக முடியுமா அப்படின்னு கீழே இருக்கிறவர் நினைக்கக்கூடாது. இவங்கூடெல்லாம் பழக வேண்டியிருக்கேன் அப்படின்னு மேலே இருக்கிறவர் நினைக்கக்கூடாது. சரி, நினைக்கக்கூடாது மட்டும் இல்லை, அது மாதிரி நடந்து கொள்ளவும் கூடாது. அதான் ரொம்ப முக்கியம். என்னதான் இருந்தாலும் பெரியவான்னா ஒருத்தருக்கு நமக்கு கீழே ஒருத்தர் இருந்தான்னா அவளோட என்னதான் சகஜமாக நாம் பழகணும்னு நினச்சாலும் நம்மளால் பழகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். சொல்லிவிடலாம், பழகணும்னு சொல்லிவிடலாம், ஆனால் பழகி காட்டினவன் ராமச்சந்திரமூர்த்தி. குகனுக்கு கொஞ்சம் கூட மனதில் இவன் இக்ஷ்வாகு வம்சத்தில் பிறந்தவன், தசரதன் குமாரன். குகன் அப்படி அபிப்பிராயப்பட்டாலும்
ராமச்சந்திரமூர்த்தி தான் ஒரு நாள் அப்படி நடந்துக்கலையாம். அதனால தான் உயர்ந்தவர்னோ தாழ்ந்தவர்னோ பேதமில்லாமல் எல்லாரிடத்திலும் ஒரே போல பழகிறவன். எதை போலனா ஜலத்தை போல. தீர்த்தம் இருக்கு இல்லையா, ஜலம் இருக்க, அதை கொண்டு போய் செம்மண்ணில் விட்டாலும் அந்த ஜலம் செம்மண்ணாயிடும், கருப்பு மண்ணில் விட்டாலும் கருப்பாயிடும், வெளுப்பு மண்ணில் விட்டாலும் வெளுப்பாயிடும். அந்த ஜலம் தனக்குன்னு ஒரு குணத்தை வைத்து கொள்ளாமல் யாரோடு சேர்ந்து இருக்கிறோமோ அவர்களைப் போலவே தன்னையும் மாற்றிக்கொள்ளும். இது ரொம்ப உயர்ந்த குணம். அதனால தான் பகவானுக்கே ஆழ்வார் நீர்புரை வண்ணன் அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட குணங்களுக்கு சாகரமாக கடல் போல விளங்குறவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாக்கியம் என்ன சொன்னார் தெரியுமோ? தன்னை விட தாழ்ந்தவனான குகனை தனக்கு சமமானவனாக ஆக்கி அவனோடு பழகிய ராமச்சந்திரமூர்த்தி தன்னை விட மிகவும் உயர்ந்தவரான பரத்மாஜரிடத்திலே தான் தாழ்ந்தவனாக இருந்தான். இதுதான் வசந்த குணம். இல்லைன்னா வால்மீகி நாரதற்ற கேள்வி கேட்பாரா? கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞஸ்ச கிருதஜ்ஞஸ்ச சத்தியவாக்கியோ திருடவிருதா சாரித்ரேண சகோ யுக்தா. 16 கேள்விகள் கேட்டாரே. தன்னோடு கீழே இருக்கிறவனை தனக்கு சமமாக பார்க்கறது ஒன்றும், நடந்துக்கிறது ஒன்றும், அதே சமயம் தனக்கு மேலே இருக்கிறவாழ்கிட்ட தான் தாழ்ந்து நடப்பது. இது ஒரே இடத்துல பார்க்க முடியுமானா அது ராமச்சந்திரமூர்த்தி இடத்துல மட்டும்தான் பார்க்கலாம். அதைத்தான் அடுத்த வாக்கியத்தினால் அடுத்ததாக சொன்னார். பரத்வாஜ சாசன பரிகிருஹீத விசித்திர சித்திரகூட கிரி கடகதட ரம்யா ரம்யா வசதா. குகனிடத்தில் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான் பகவான். கங்கையை தாண்டி போயாச்சு. நேர பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு போனான். பரத்வாஜருக்கு ரொம்ப சந்தோஷம், பகவான் வந்திருக்கானே. எந்த எம்பெருமானை எவ்வளவு நாள் தபஸ் பண்ணினாலும் பார்க்க முடியாதோ, எந்த எம்பெருமானை கண்களாலே செவிக்க முடியாதோ, எந்த எம்பெருமானோடு வாய்விட்டு பேச முடியாதோ, எந்த எம்பெருமானை ஒரு க்ஷணம் நம்மாலே பார்க்க முடியாதோ, அந்த எம்பெருமான் பத்னியோட இப்போ வந்திருக்கான் ஆசிரமத்துக்கு. அவரிடத்துல என்ன கேட்டான்னு தெரியுமா? அதான் எப்போதுமே பெரிய வாழ்கிட்ட போகிறப்போ வினயமாக போகணும். பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்ச ராகவா பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. அயோத்தியில் பெரியவா எங்கே இருந்தாலும் அந்த இடத்துல ராமச்சந்திரமூர்த்தியை பார்க்கலாம். எதுக்காகனா ஏதோ பொழுது போகிறதுக்காக இல்லை. பெரியவாகிட்ட என்ன இருக்குன்னா நம்மகிட்ட இல்லாதது பெரியவாழ்கிட்ட இருக்கு. ஏன்னா வயசாகிடுத்து அவ்வளவுதானேனா கிடையாது. அந்த வயதிற்கு உண்டான அனுபவம் அவர்கள்ட்ட இருக்கு. ஆஃபீஸ்க்கே போகிறோம், போய் ஜாயின் பண்ணுறோம்னா நம்ம போன உடனே என்ன வேலை செய்யணும்னு கேட்குறோம். இப்போ நம்மக்கிட்ட என்ன சொல்கிறான்? இதுக்கு முன்னாடி இருந்தவர் என்ன பண்ணினாரோ அதையே நீங்கள் பண்ணுங்கோ போதுங்கிறார். ஆங்கிலத்தில் கோ பேக் அண்ட் கம் ஃபார்வர்டும்பா. அவன் பண்ணினதே நீயும் பண்ணும்பா. உடனே சரி அவர் என்ன பண்ணினாலும் நாம் திரும்பி திரும்பி பார்க்குறோம். 1/2 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. நமக்கு என்னவோ பண்ணியிருக்கார் புரியறது, எப்படியோ பண்ணியிருக்காருன்னு புரியறது. ஆனால் அதை எப்படி டீகோடு பண்ணுறதுன்னு புரியலை நமக்கு. எங்கே ஆரம்பிக்கிறது? ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பித்ததானே போக முடியும். எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அப்படியே தடுமாறுறப்போ அந்த வேலையை இதுக்கு முன்னாடி பண்ணிட்டு இருந்தவர் வந்தார். என்ன பண்ணுறீர், ஏன் தடுமாறுறீர்னார். ஐயோ 1 மணி நேரமாக கட்டப்படுறேன், என்ன பண்ணணுமே தெரியலையேன்னார். அவர் என்ன பண்ணினார் தெரியுமோ? ஒரு பெரிய பங்களா, அதுக்கு 12 அடிக்கு உயரத்துக்கு பெரிய வாசல் கதவு இருக்குது. இந்த கோவில்கள்லாம் பார்த்தோன்னா பெரிய கதவு இருக்குது. அதுக்கு பெருசாக ஒரு பூட்டும் இருக்குது. அதை திறக்கிறதுக்கு என்னவோ சாவி என்னவோ அழகாகத்தான் சின்னதாக தான் இருக்கும். அந்த சாவியை அந்த பூட்டில் போட்டு திறந்துவிட்டோம்னா அவ்வளவு பெரிய அரண்மனையை திறந்துட்டு உள்ளே போயிடலாமே. கதவு பிரம்மாண்டமாக இருக்குது, பூட்டு அதை விட பிரம்மாண்டமாக இருக்குது. ஆனால் சாவி என்னவோ ரொம்ப அழகானது, சின்னது தான். ஆனால் அந்த சாவி யாரிடத்துல இருக்கோ அதை அவள் கொடுத்தாதானே நாம் திறக்க முடியும். அதுபோல தான் இப்போ இந்த பெரியவர் சொன்னார், என்ன தடுமாறுறீரேனார். ஐயோ அந்த காரியம் எப்படி பண்ணணும்னு தெரியலையே, என்னவோ நீங்கள் பண்ணியிருக்கேன்னு புரியறது, எப்படி பண்ணியிருக்கேன்னு தெரியலையேண்ணா. அட இது உனக்கு இது கூட தெரியலையே, அதை பார் இப்போ சொல்கிறேன்னார். அவர் என்னவோ சொன்னார். ஐயோ இவ்வளவு தானா, இதுக்கு தான் இவ்வளவு கட்டப்பட்டேரான்னு ஆயிடும். அதுதான் அனுபவம். பெருமாள் ரொம்ப அழகாக சொல்லலாம். அதுவும் ராமாயணம்ங்கிறது என்னவோ கதைன்னு இல்லை,
நம்ம ஜென்மாவில் நாம் எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும். விதுர நீதியில் விதுரன் சொல்கிறான், ஆற்றுல பெரியவா இருக்கணுங்கிறான். இப்போ பெரியவாளை கொண்டு போய் ஹோமில் விடுற காலமாக எடுத்து, பெரியவா இருந்தால் தான் ஒரு காரியம் எப்படி பண்ணணும்னு தெரியும். அவள் சொல்லுவா, இந்த காரியத்தை இப்படி பண்ணுன்னு சொல்லுவா. அதர்மமே தர்மமான காலத்தில் இன்னைக்கு இருக்கும். பரத்மாஜரை சேவிச்சான் பகவான். சேவிச்சுட்டு சொன்னான், தகப்பனார் 14 வருஷம் காட்டில் இருக்கணும்னார், கங்கையை தாண்டி வந்தோம், உங்களையும் சேவிச்சுட்டோம், இங்கிருந்து நாங்கள் கிளம்பி போகணும், எங்கே போகணும்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அங்கே நாங்கள் போகிறோம் அப்படின்னா. அதான் வினயம். அப்போதான் அவர் சொன்னார், சித்திரகூடமனுப்ராப்த பரத்மாஜ சாசன. அவர் சொன்னார் உடனே, ஹே ராமா, இப்போ பக்கத்தில் சித்திரக்கூட்டம்னு ஒரு இடம் இருக்கு. பக்கத்தில் அழகாக நதிகள் எல்லாம் போயின்னு இருக்கு, புஷ்பங்கள் எல்லாம் நல்லா பூத்து குலுங்கின அழகான இடம், மனசுக்கு ரொம்ப ரம்யமாக இருக்கும். இப்போது சில இடங்களில் பார்த்தா கட்டக்கூடிய ஃப்ளாட்டுக்கு கூட சித்திரக்கூட்டம் அப்படின்னு பேர் வைப்பான், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இடத்துல நீ பர்ணசாலை கட்டி சௌரியமாக இருக்கலாம் ராமா அப்படின்னு சொன்னார் பரத்வாஜர். பரத்வாஜங்கிற சப்தத்துக்கே பிரம்மச்சாரின்னு அர்த்தம். இவர் பிரம்மச்சாரியாங்கிற விசாரம் இல்லை, பரத்வாஜர் அப்படிங்கிறதுக்கு காடகஸ்ருதியில் பிரம்மச்சாரி அப்படின்னு சொல்கிறது. நித்திய பிரம்மச்சாரி அப்படின்னா அர்த்தம் அனுஷ்டானங்களை விடாமல் இருந்தவர்னு அர்த்தம். உடனே பகவான் அவரை சேவிச்சுட்டு இங்கிருந்து கிளம்புறான். இப்போ கீழே என்ன சொன்னார், சாகரம்னு சொன்னார் இல்லையா, சௌசீலிய சாகரம்னு சொன்னார். அதாவது சுலபமாக பழகக்கூடியவன், கடல் போன்ற சௌலபியத்தோடு விளங்கக்கூடியவன் சொன்னாரே. அதுக்கு காரணமே இந்த இடத்துல இருக்கு. என்னன்னா, இப்போ நம்ம மெட்ராஸில் இருக்கோம், எல்லா வசதியும் இருக்குது, பக்கத்துலேயே இதோ வீனஸ் காலனியில் இருக்கோம், இதோ நடந்து போனால் பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் இருக்குது, இருக்கிற இடத்துல ஒரு நாளும் நமக்கு சிக்னல் போகிறதில்லை, சிட்டிக்குள்ளேயே இருக்கும், ஒரு நாளும் கரண்ட்டு கட்டுங்கிறதே இல்லை. ஏதாவது வேணும்னு ஃபோன் பண்ணினா உடனே வந்துவிடுறான். பசிக்கிறது, சாப்பிடணுமா, உடனே ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணினா நமக்கு என்ன வேணுமோ அது அரை மணி நேரத்தில் இல்லை, ஃபோன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்து விட்றான். அப்படி ஒரு சென்டர் ஆஃப் பிளேஸ் வீனஸ் காலனி இதில் இருக்கும். இங்கேருந்து நம்ம கிளம்பி நேராக இங்கேருந்து கிளம்பி போ, எங்கே போனோம், கும்பகோணத்தை தாண்டி போ, ஒரு கிராமம், குக்கிராமம், அழகாக காவிரி ஓடின்னு சொல்லக்கூடாது, காவிரி ஓடின்னு இருக்கான்னு சொல்லணும். நடந்தாய் வாவி காவிரிங்கிறார் எழுவாடிகள். காவிரியை ஒரு பெண்ணாகவே பார்த்தார். அது என்னவோ நதி, ஒரு ஆறு ஓடுறது இல்லை, காவேரி தாயார் ஜீவ நதி. அதை அனுபவிச்ச ஆளுக்கு தான் தெரியும். நன்னா சலசலன்னு காவிரி ஓடின்னு இருக்கா, அங்கே போய் இரு அப்படின்னா, சரி சொல்லிட்டாலே நீங்கேருந்து கிளம்பி போய் டிரான்ஸ்ஃபர் எடுத்துன்னு போகிறோம். அந்த கிராமத்தில் போய் வேலைக்கு ஒத்துட்டோம்னா, கிராமத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டோம். உடனே ஒருத்தர் கேட்டார், அப்பா கேள்வியை கொஞ்சம் மாற்றிக்கோனார். என்னதுன்னா, கிராமத்தில் என்ன இல்லைன்னு கூட நாங்கள் சொல்கிறோம். ஐயோ அப்படியா, என்ன இல்லை, முதல்ல பஸ்ஸு காலையில் ஒரு பஸ் வந்தால் சாயங்காலம்தான் வரும். உடனே கேட்டான், ஊபர் உண்டான்னா. ஊபர் அப்படின்னா என்னதுன்னா, ஏன்னா அவளுக்கு தெரியாது, தப்பு சொல்ல முடியாது. உடனே அடுத்து கேட்டால், சரி ஊபர் தான் இல்லை, சிக்னல் உண்டான்னோ. எதுக்கு, ரயில்வே சிக்னலான்னு கேட்டான். இல்லை செல்ஃபோன் சிக்னல். அது அப்பப்போ வரும் அப்பப்போ போகும், கிரகணம் மாதிரி. சரி பக்கத்தில் எங்கேயாவது ஆஸ்பத்திரி இருக்கா, தோ இருக்கா, இங்கேருந்து ஒரு மணி நேரம் போனோன்னா பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. சரி பசிக்கிறது, ஆற்றுல பண்ண முடியல, வெளியில் வாங்கி சாப்பிடலாமே அப்படின்னு யாராவது இங்கே பண்ணியெல்லாம் கொடுக்குறாளா? நீ பண்ணி கொடுத்தா வாங்கிக்கலாம், அதெல்லாம் பண்ணி கொடுக்கலாம் இங்கே ஒருத்தரும் கிடையாது. என்னடா அது எப்படி வந்து மாட்டிட்டோமே, ஒன்றுமே இல்லையே இந்த கிராமத்தில், இங்கே வந்து டிரான்ஸ்ஃபரும் பண்ணிட்டா, ஜாயின் பண்ணிட்டோமே அப்படின்னு நாம் வருத்தப்படுவோம். இது யதார்த்தமான விஷயம் தானே. இப்போ பகவானை பார்க்கணும். எம்பெருமான் இருந்தது எங்கே, ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தவன். ஸ்ரீவைகுண்டத்தில் இருந்தவன் அங்கிருந்து கிளம்பி இந்த சம்சார மண்டலத்துக்கு வந்தான். இதுவே ஒரு பெரிய சௌலபியம். சரி சம்சார மண்டலத்தில் அவதாரம் பண்ணினானே, எங்கேயோ அயோத்தியில் எவ்வளவு செழிப்பு பகவானுக்கு. ராமன் நடந்து போனான்னா தசரதனுக்கு கால் வலிக்குமா, ராமன் நடந்து போனால் தசரதனுக்கு கால் வலிக்கும்னா எவ்வளவு பெரிய அரண்மனை, ராஜகுமாரர்கள், எத்தனை மந்திரிகள். ராமனுக்கு என்ன வேணும்னு நினைக்கவே வேண்டாம்,
ராமன் வேணும்னு நினைச்சானா போது உடனே எல்லாம் வந்துவிடுமே. அப்படிப்பட்ட பகவான் ராமச்சந்திரமூர்த்தி பிரபு அங்கிருந்து கிளம்பி ஒண்ணுமே இல்லாத ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்கானே, இதை விட ஒரு சௌலபியம் வேணுமா? அதனாலதான் சௌசீலிய சாகரான்னு சொன்னார். அது மட்டும் கிடையாது, அப்படி வந்து நின்னானே பகவான் சொல்றான், லக்ஷ்மணேன சகபிராத்ரா. சித்திரக்கூடத்துக்கு வந்துவிட்டான் பகவான். அந்த உடனே சொன்னா, ஹே லக்ஷ்மணா, மனசுக்குள்ள கொஞ்சம் வருத்தம் இருக்குடா. என்ன வருத்தம் தெரியுமா? ராஜ்யம் கிடைக்கலைங்கிற வருத்தம் இல்லை. நமக்கு ராஜ்யம் கிடைக்கிறதுன்னு அதிகாரம் பண்றதுக்குன்னு நாம நினைச்சுக்கிறோம். நமக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு பவர்னு வச்சுட்டு இருக்கோம். அதான் பிரச்சனை. அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் சர்வீஸ்ன்னு இருக்கிற எத்தனை பேர் இருக்கா? அரசாங்கத்தில் ஒரு பதவிக்கு நாம் போகிறோம்னா உடனே அதிகாரம் வருது, ஒரு கார் வரும், டிரைவர் வருவார், உட்காந்து போவோம், நம்ம அதிகாரத்தை காட்டலாம்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் ஒரு பதவி என்பது அடுத்தவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கு, அதுக்கு தானே ஒரு பதவி. லக்ஷ்மணா மனசில் கொஞ்சம் வருத்தம் தான். அண்ணா ஏன் வருத்தம்? ராஜ்யம் இல்லைண்ணா. இல்லைடா, ராஜ்யம் இருந்தால் ஜனங்களுக்கு எவ்வளோ உபகாரம் பண்ணியிருக்கலாம். சரி, அதனால் என்ன? தகப்பனார் சொல்லிட்டார், அதனால் ராஜ்யம் இல்லைன்னு எனக்கு வருத்தம் இல்லை. ஆனால் அயோத்தியில் கூட நம்மால் இருக்க முடியல பார்த்தியா, அந்த ஜனங்களோடு சேர்ந்து இருக்க முடியல பார்த்தியா, வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொன்ன ராமச்சந்திரமூர்த்தி சொல்கிறான், லக்ஷ்மணா அந்த வருத்தம் எனக்கு இப்போ போயிடுத்துடான்னா. என்ன காரணம்னா, சித்திரக்கூடத்தில் வந்து பகவான் வந்த உடனே அந்த இடத்த பார்த்தான். சீதையை கேட்டானா, சீதை உனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கா? பக்கத்தில் மந்தாகிரி நதி சலன்னு ஓடின்னு இருக்கா, அன்ன பட்சிகளெல்லாம் பறக்கிறது, பார்த்தாலே ரொம்ப ரம்யமாக இருக்கு மனசுக்கு. யாராக இருந்தாலும் அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச இடத்துல தான் இருக்க முடியும். அது ஒன்று குடித்தனமாக இருந்தாலும் மனசுக்கு பிடிச்சதுன்னு அங்கே தான் இருப்பான். இதோ உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். மாம்பலத்தில் இப்போது இந்த போத்தீஸுக்கு எதுக்கு ரங்கநாதன் தெருன்னு ஒரு தெரு இருக்கு இல்லையா, ரங்கநாதன் தெரு அப்படின்னு நம்ம இப்போ இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கோமே, அந்த தெருவுக்குள்ளே நம்மளால் நுழைய முடியுமோ? இன்னைக்கு நுழைய முடியாது. தீபாவளி இப்போ சர்வாத்மனா நுழைய முடியாது, யூடியூப்பில் தான் பார்க்கலாம். ஆனால் அந்த ரங்கநாதன் தெருவில் ஒரு பெரிய பெரிய மாமரம் ஒன்று இருந்தது ஒரு காலத்தில், ஒரு 50-60 வருஷமாக 70 வருஷத்துக்கு முன்னாடியும். கூட்டமே இருக்காது அந்த தெருவில். அழகான ஒரு லாட்ஜ் கூட இருந்தது அங்கே ரங்கநாதன் தெருவில். அங்கே ஒன்று கொடுத்தனம் இருந்தவா இருக்கா, லாட்ஜ் இருந்தது, லாட்ஜ் பக்கத்தில் ஒன்று கொடுத்தனமா இருந்தவா இருக்கா. எதுக்காக சொல்கிறேன்? நமக்கு மனசுக்கு பிடிச்சி கொடுத்தோம்னா அந்த இடத்த விட்டு நம்ம போகவே மாட்டோம். மனசுக்கு பிடிக்கலைன்னா ஒரு க்ஷணம் கூட நம்மால் இருக்க முடியாது. லக்ஷ்மணா ரொம்ப கவலைப்பட்டேன்டா, ஆனால் அத்தனை கவலையும் எனக்கு இப்போ போயிடுத்து. அதனால தான் சுவாமி ரொம்ப அழகா சொன்னார். என்ன சொன்னார்னா, எப்படி பகவான் இருந்தான்னார், ரம்யா வசதன்னார். அயோத்தியில் அரண்மனை அழகாக இருந்ததுங்கிறது ஆட்சேபனை இல்லை. ஆனால் சித்திரக்கூடத்தில் அதை விட அழகான இடத்துல பகவான் இருந்தானாம். அப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, எங்கே இருந்தாலும் நம்ம மனசை நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றிக்கணும். நம்ம நினச்ச மாதிரியே நடந்ததுன்னா சௌகரியம் தான், நடக்கலைன்னா அதுக்காண்டி வருத்தப்பட முடியுமோ அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கேள்வி வந்தது. பரத்வாஜர் சொன்னார்னு சித்திரக்கூடத்தில் பகவான் தங்கினான்னு சொன்னா, இவன் யாரு? சர்வேஸ்வரன். இவன் தான் சுவாமி. சுவாமின்னா எஜமானன், மேல இருக்கிறவன் அர்த்தம். சுவாமின்னு ஒருத்தரை சொல்லிட்டோம்னா அவரை தவிர எல்லாரும் தாசர்கள். எஜமானன்னு ஒருத்தரை சொல்லிட்டா பாக்கி இருக்கிறவன் எல்லாரும் வேலை செய்யறவா தானே. இப்ப ராமச்சந்திரமூர்த்திய சுவாமி அவதாரம் பண்ணினவர்னு சொல்றோம். அவர் பரத்வாஜ ரிஷி சொன்னதை கேட்டுண்டு அதன்படி நடந்தார் அப்படின்னா இவர் சுவாமி இல்லையா? அடுத்தவா சொன்னதை தான் இவர் கேட்கிறவரா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அதுக்கு பதில் சொன்னார், அனன்ய சாசனியா. சாசனம்னா கட்டளைன்னு அர்த்தம். இதை பண்ணு இதை பண்ணாதேன்னு சொல்றது சாசனம். பழைய காலத்து ராஜாக்கள் எல்லாம் சாசனம் பண்ணி வைத்தார்கள் அப்படின்னு சொல்லுவா. என்னென்ன காரியம் பண்ணியிருக்கோம், என்னென்ன பண்ணணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போவா. அனன்ய சாசனியா. சாசனம்னா கட்டளை,
அனன்ய சாசனியன்னா பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி எப்படிப்பட்டவன்னா அவனை யாரும் கமாண்ட் பண்ண முடியாது. அவனை பார்த்து ராமா நீ இந்த காரியத்தை பண்ணு அப்படின்னு அவனை பார்த்து யாரும் கட்டளையிட முடியாத அளவுக்கு உயர்ந்தவன். அப்படி உயர்ந்தவனாக இருந்தவன் யார் சொன்னாலும் செய்தான். அதான் முக்கியம். அவர் யார்? ரொம்ப பெரியவர், பான் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவ்வளவு பெரியவர் எல்லாரிடத்துலையும் சுலபமாக பழகிறார். யாரிடத்துலையும் வித்தியாசம் இல்லாமல் பழகிறார்னா அதுதானே பெருசு. ஒன்றுமே இல்லாதவன் எல்லாற்றையுமே பழகிறான்ங்கிறது ஆச்சரியம் கிடையாது. எல்லா விதத்திலும் ரொம்ப பெரியவராக இருக்கிறவர் தான் இவ்வளவு பெரியவருங்கிறத மறந்துட்டு எல்லாத்தையும் சகஜமாக மிங்கிளாரார் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதைத்தான் சொன்னார் அனன்ய சாசனியா. என்ன காரணம்? ஏன் இந்த கேள்வி வந்ததுன்னா, தகப்பனார் காட்டுக்கு போகணும்னு சொன்னார். தகப்பனார் போகணும்னு சொன்னோடனே பெருமாள் சரின்னு கேட்டுட்டான், எந்த கேள்வியும் கேட்கல. தசரதன் கூட கைகையின் இடத்துல கேட்டான். கைகை இந்த 2 வரங்கள்ல ஒரு வரத்தை மாத்திக்கோன்னு கேட்டான். ஆனால் பெருமாள் தகப்பனாரை பார்த்து ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. தசரதன் கீழே விழுந்து கிடக்கான். கைகை சொல்றா, அப்பா உன்னை தகப்பனார் 14 வருஷம் காட்டுக்கு போக சொன்னார்னு. இதை சொன்னவள் யாரு? கைகேயி. தசரதன் சொல்லலையே. ஆனால் அப்பவும் ராமச்சந்திரமூர்த்தி அங்கே இருக்கிற அப்பாவை பார்த்து, அம்மா சொல்கிறாளே நீ சொன்னியான்னு கேட்டிருக்கணுமே, கேட்கல. கேட்கணுமா வேண்டாமா? கீழே தகப்பனார் கீழே விழுந்து கிடக்கார். பக்கத்தில் தாயார் நின்று உங்கள் அப்பா இதை சொன்னார் அப்படிங்கிறா. அப்போ பெருமாள் ராமச்சந்திரமூர்த்தி தகப்பனார் இடத்துல, அம்மா இப்படி சொல்கிறாளே இது உண்மைதானா, நீ இப்படி சொன்னியான்னு கேட்டிருக்கணுமே. அப்பா சொன்னாரா, இதோ கிளம்புறேன்னு சொன்னான். தகப்பனார் சொன்னதை கேட்டான். அதே போல் பரத்வாஜர் சொன்னார் கேட்டான். அப்படிப்பட்டவன் அனன்ய சாசனியகான்னார். என்ன காரணம்னா, அடுத்தவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக பகவான் அதிகம் பண்ண மாட்டான். இது எங்கே பார்க்கலாம்னா பரதனிடத்தில் பார்த்துள்ளாம்னார். அனன்ய சாசனியா பிரணத பரத மகுடதட சுகடித பாதுகா கிரியாபிஷேக நிர்வர்த்தித சர்வலோக யோகக்ஷேம பிசித ருசி விகித தூரித பலமதன தனய பலிபுகனுகதி சரபச சயன திருண சகல பரிபதன பயசகித சகல சுர முனிவர பகுமத மகாஸ்திர சாமர்த்தியா துருகிணகரவல மதன துராரக்ஷ சரலக்ஷா. கங்கக்கரையில் சுமத்ரன், ராமா நானும் வரேன்னா, இல்லை சுமத்ரா நீ கிளம்பி போடும், தகப்பனார் இடத்துல போய் சொல்லிவிடும் அப்படின்னா உடனே சுமத்ரன் வேகமாக கிளம்பி வந்தான். அயோத்திக்கு வந்து சேர்ந்தான். தசரதனை வந்து பார்த்தான். தசரதனை பார்த்து சொன்னான், குழந்தை ராமன் காட்டுக்கு கிளம்பி போயிட்டானே. தசரதன் கேட்டான், சுமத்ரா குழந்தை எங்கே இருக்கான்னா? குழந்தை கங்கையை தாண்டி காட்டுக்குள்ளே நுழைஞ்சுட்டான் அப்படின்னு சொன்னான். அப்போ தான் தசரதன் ரொம்ப அழகாக கேட்டான், சுமத்ரா என்னை போல ஒரு பாவி உண்டாடா? 60,000 வருஷம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து குழந்தைய பெற்றெடுத்தேனே, ஆனால் குழந்தைய காட்டுக்கு அனுப்பிச்சுட்டேனே சுமத்ரா. சரி குழந்தை எனக்கு ஏதாவது சொன்னானான்னு கேட்டான். அப்போ தான் சுமத்ரன் சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னா, அம்மாவை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும்னு சொன்னான். பரதனோட சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னான். தாயாருக்கு வார்த்தை சொல்லியிருக்கான், குலதெய்வமான ரங்கநாதனுக்கு திருவாராதனம் பண்ணுறதுன்னு பாட்டி விடாதே. இவ்வளவு நாளாக தான தர்மம் பண்ணினேன், அப்படி இருந்து என் பிள்ளை காட்டுக்கு போயிட்டானேன்னு நினச்சி விடாதே. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவனவன் கர்மாவை அவனவன் அனுபவிக்கணும். அவனவன் பண்ண வேண்டிய சொதர்மத்தை விடாமல் பண்ணணும். நான் தினமும் கோவிலுக்கு போகிறேன், எனக்கு கட்டம் வருதேன்னு நினைக்கக்கூடாது. கோவிலுக்கு போகிறதுங்கிறது வேற, கட்டம் வருதுங்கிறது வேற. சுமித்ரா சீதை என்னடா சொன்னா? ஐயோ மிதிலா ராஜகுமாரி ஹோன்னு அழுதான், ஒரு வார்த்தை கூட பேசலையே. சுமித்ரா இந்த கூட போயிருக்கானே ஒருத்தன், அந்த லக்ஷ்மணன் ஒருத்தன் இருக்கானேடா, அவன் என்னடா சொன்னான்? ஐயோ நான் அதை எப்படி சொல்லுவேன், எனக்கு ரொம்ப கட்டமாக இருக்குன்னா. பரவாயில்ல, அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, என்ன சொன்னான்ங்கிறத சொல்லு. மகாராஜா நான் எப்படி சொல்லுவேன், தைரியமாக சொல்லுடா அப்படின்னா.
அப்போ தான் சுமந்திரன் சொன்னானா, லக்ஷ்மணன் என்ன சொன்னா தெரியுமா, இனிமேல் அந்த கிழவனார் எனக்கு தகப்பனார் இல்லைன்னு சொல்லிட்டான். சுமந்திரா இன்னும் ஒரு தடவை நன்னா சொல்லும், இனிமே அந்த தசரதன் எனக்கு தகப்பனார் இல்லைன்னு நான் சொன்னேன்னு சொல்லு. அகம் தாமன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே, அகம் தாமன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே. ஏன் தெரியுமா, அது மட்டும் கிடையாது, பிராதா பர்த்தாச்ச பந்துச்ச பிதாச்ச மம ராகவா. எனக்கு இனிமே பிராதா தகப்பனாரோ தாயாரோ நண்பனோ உற்றாரோ உறவினரோ எனக்கு எல்லாம் இனிமே ராமச்சந்திரமூர்த்தி தான். சுமந்திரா இதை போய் சொல்லு. இதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, அகம்தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே. அதாவது ஏதோ கர்மா, ஒரு குழந்தைக்கு தகப்பனார் இல்லை, பொன் குழந்தைக்கு, அந்த பொன் குழந்தைக்கு தகப்பனாருங்கிறவர் எப்படி இருப்பார்னு கூட தெரியாது. அப்போ தாயார்கிட்ட கேட்குறா குழந்தை, அம்மா அப்பான்னு ஒருத்தர் உண்டாமே எனக்கு இல்லையே, அவர் எப்படி இருப்பார்? உடனே அந்த தாயார் என்ன பண்ணுறா, யாரோ ஒருத்தரை காட்டுறா, இந்த பாரு இவர் உங்கள் அப்பா இல்லை, தகப்பனார்னா இப்படித்தான் இருப்பார்னு ஒரு அடையாளம் காட்டுவா. அப்போ அடையாளத்துக்காவது யாராவது ஒருத்தரை கை காட்டுவா இல்லையா? இங்கே லக்ஷ்மணன் சொல்கிறான், தகப்பனார்னு அடையாளம் காட்டுறதுக்கு கூட தசரதனை நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிடும். அகம்தாவன் மகாராஜே பித்ருத்வம் நோபலக்ஷயே. அவன் பண்ணின காரியம் என்ன, நல்ல காரியமா? ரொம்ப வருத்தப்பட்டான் தசரதன். கௌசல்யனுடைய அரண்மனையில் இருந்தான். அப்போதான் கௌசல்யக்கு ரொம்ப வருத்தம். கொஞ்சம் வருத்தப்பட்டு தசரதன்ட்ட சொன்னா, என்னதான் இருந்தாலும் நீங்கள் பண்ணினது தப்பு, எனக்கு ஒரே பிள்ளை, உங்களுக்கு 4 பிள்ளைகள், இந்த ஒரே பிள்ளையை நீங்கள் காட்டுக்கு அனுப்பிச்சாலே இப்படி பண்ணலாமா? என்னிடத்துல ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? 2 வரங்களை கொடுத்தீருங்கிறதுலாம் சரிதான், ஆனால் ராமனை காட்டுக்கு அனுப்பணும்னா கைகேயி கௌசல்யா அனுமதி வேணும்னு சொல்லியிருக்கலாமே, அதுவும் உங்கள் இஷ்டத்துக்கே நீங்கள் காரியம் பண்ணினாலே இப்படி பண்ணலாமா அப்படின்னு கொஞ்சம் கைகேயி கடிஞ்சு சொல்லிட்டான் தசரதனை. ஒரு நாள் கூட கௌசல்யை தசரதன்ட்டு இப்படி பேசினவளே கிடையாது. அப்போ தான் இவன் சொன்னான், மா இப்படி பேசிவிட்டியே கௌசல்யா, ஒரு நாள் நீ என்னை பார்த்து இப்படி பேசினதே கிடையாது, இப்படி சொல்லிட்டியே அம்மா, இப்படி பேசாதே. கௌசல்யா உனக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன்னு ரொம்ப அழகாக தசரதன் ஒன்று சொன்னான். ஜென்மாவில் நாம் என்ன பண்ணுறோமோ அதான் நமக்கு திரும்பி வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கையில் பந்து வச்சுருக்கோம், சுவத்தில் அடிக்கிறோம், வேகமாக அடித்தோம்னா அதே பந்து வேகமாக நம்மகிட்ட திரும்பி வரும். இது நமக்கு புரிஞ்சு கொடுத்தோம்னா அடுத்த வாளுக்கு கெடுதல் பண்ணணுங்கிற புத்தியும் இருக்காது, முடிஞ்சால் நல்லது பண்ணணுங்கிற எண்ணம் உண்டாகும். கௌசல்யா இன்றைக்கி நான் கட்டப்படுறேனே, இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை, நான் தப்பு பண்ணினேன், தண்டனையை அனுபவிக்கிறேன். என்ன நடந்தது தெரியுமா? சின்ன வயசுனாலே ரத்தம் வேகமாக ஓடுற வயசு, என்னப்பா எதை வேணால் பண்ண முடியுங்கிற ஒரு அகங்காரம் இருக்கிற வயசு. வேட்டையாட போனப்போ ரொம்ப நேரம் வேட்டையாட போனேன், மிருகங்களே ஒன்றும் கிடைக்கல, ரொம்ப களைப்பாக இருந்தது, கோபம் வந்தது. கடைசியில் எங்கேயாவது மிருகம் கிடைக்குமான்னு பார்த்தா எங்கேயோ ஒரு மிருகம் ஜலம் சாப்பிட்ற மாதிரி சப்தம் கேட்டது. என் கையில் பானம் வச்சுட்டு இருந்தேன், சப்தவேதின்னு அந்த பானம். சப்தம் எங்கே கேட்குறதோ அந்த இடத்த பார்த்து அம்ப பிரயோகம் பண்ணினோம்னா சப்தம் எதனால் உண்டானதோ அந்த வஸ்துவை அந்த பானம் அடிச்சுடும். இன்றைக்கி டேட்டில் சொன்னோம்னா இந்த பேலிஸ்டிக் மிசைல்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுவான்னா, எங்கேயோ போய் ஃப்ரண்ட்லலாம் ஆப்ரேட் பண்ண மாட்டா, அதை ஆப்ரேட் பண்ணுற கண்ட்ரோல் ரூம்னு ஒரு ரூம் இருக்கும், அங்கே ஒரு பட்டன் அமைக்கினாலும் ஒரு மிசைல் ஒன்று பறக்கும். அதுபோல் கௌசல்யா நான் என்ன பண்ணிவிட்டேன்னா, சப்தம் காட்டவுடனே மிருகம் வந்திருக்குன்னு அம்ப பிரயோகம் பண்ணினேன். அம்பு வேகமாக போய் அடிச்சுது, ஹோன்னு யாரோ ஒரு குழந்தை கத்துன மாதிரி சப்தம் கேட்டது. ஓடி போய் பார்க்குறேன், ஒரு ரிஷி குமாரன். அவன் கேட்டால் நான் என்ன தப்பு பண்ணினேன்னு நான் நடிச்சுட்டே அப்படின்னா கௌசல்யா நடந்ததெல்லாம் நான் சொன்னேன். அப்போ அவன் சொன்னான், என் தாயார் இந்த தகப்பனாரும் காத்துருக்கா, கண்ணு தெரியாதவா, தகப்பனார் தாகமாக இருக்கு தீர்த்தம் வேணும்னு கேட்டாருன்னு நான் வந்து இப்படி பண்ணிவிட்டேளே. ரொம்ப நேரம் என் உயிர் இருக்காது, ஒன்றே ஒன்று பண்ணுங்கோ, என்னை சீக்கிரமாக எங்கள் அப்பா கிட்ட கூட்டின்னு போங்க, போகிறப்ப வெறுமனு போகாதீங்க, தகப்பனார் ஜலம் கேட்டார் இல்லையா, தீர்த்தத்தையும் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னான் கௌசல்யா. உடனே நான் அந்த ரிஷிகுமாரனை தூக்கிட்டு கையில் ஜலத்தோடு போனேன். சப்தத்தை கேட்ட உடனே அந்த கண்ணு தெரியாதவர் கேட்டார், குழந்தை என்னடா ரொம்ப தாகமாக இருக்குது ஜலம் வேணும்னு கேட்டேன், உடனே கொண்டு வருவியே, இன்றைக்கி எங்கேயாவது விளையாட போயிட்டியான்னு கேட்டார். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு திகச்சு போய் நின்னேன் கௌசல்யா. அப்போ தான் சொன்னேன்,
நான் உங்கள் குமாரன் இல்லை, தேசத்து ராஜா தசரதன். அவள் கேட்டா எங்கள் பிள்ளை எங்கேன்னு கேட்டா, நாங்கள் நடந்ததை சொன்னோம். ஹோன்னு கதறி அழுதுவிட்டா அந்த பெரியவா 2 பேரும். அழுதவா என்ன பண்ணிவிட்டா, உடனே புத்திர சோகம் தாங்கலை, உடனே சபிச்சுட்டா, ஹே ராஜன்னு, எங்களை போலவே நீயும் புத்திர சோகத்தினால கட்டப்படுவாயின்னு சொன்னான். அழகா ஒரு சாஸ்திர வாக்கியமே இருக்கு. தகப்பனார் பிராணனை விட்டுவிட்டார்னா 6 மாத காலம் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். தாயார் பிராணனை விட்டுவிட்டான்னா 1 வருஷ காலம் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். பத்தினி காலம் ஆயிட்டான்னா அடுத்த கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஞாபகம் வச்சுட்டு இருப்போம். என்ன அழகான வார்த்தை தெரியுமோ. ஆனால் நாம் பெற்றெடுத்த பிள்ளை இறந்து விட்டான் என்றால் நம் ஜென்மா முழுவதும் மறக்க முடியாது. எவ்வளவு அழகான வார்த்தை இது. கௌசல்யே, நான் தப்பு பண்ணிட்டேனே. உடனே அவர் சபிச்சார், ஹே ராஜன்னு, நாங்கள் எப்படி எப்படி துக்கப்படுறோமோ அதே போல நீயும் துக்கப்படுவாயின்னு சொன்னார். காளிதாசன் ரகுவம்சத்தில் சொன்னார், சாபோபி சாபோபி அதிருஷ்டதனயானன பத்மசோபே. கேட்ட உடனே தசரதன் ரொம்ப சந்தோஷப்பட்டானான். தாமரை போன்று முகம் மலர்ந்ததுன்னார், பத்மசோபேனார். என்ன காரணம்னா, இவர் சபிக்கிற அன்னைக்கு தசரதனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அப்போ ரிஷி என்ன சொல்லிட்டார், புத்திர பாக்கியத்தினால கட்டப்படுவேன்னு சொல்லியிருக்கார். அப்போ புத்திர சோகத்துக்காவது நமக்கு ஒரு பிள்ளை பிறந்து தானே ஆகணும். அப்போ பிள்ளையே இல்லாமல் இருக்கிறவங்க பிள்ளை பிறந்துவிட்டா போதுமே. இதுதான் ராமாயணம்ங்கிறது. ஜீவன், ஒவ்வொரு பதத்திலும் உயிர் இருக்கேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தான். ராத்திரியாச்சு. கௌசல்யை குழந்தையை பிரிஞ்சு ஆயாசத்தினால மூர்ச்சையானா. சுமித்ரையும் ராமனை பிரிஞ்சு லக்ஷ்மணனை பிரிஞ்சு எல்லாருக்கும் துக்கம். போஜனம் கிடையாது, ஏதோ நடப்பண மாதிரி எல்லாரும் இருக்கா. காட்டுக்கு போன சரியா 6வது 7வது நாள் ராத்திரி வால்மீகி சொல்றார். என்ன அழகா சொல்றார், ஜென்மா இதுதான்ங்கிறத புரிஞ்சுக்கோன்னு சொல்றார் வால்மீகி. நமக்கு அது புரியறதுக்கு ஈஸ்வர கிருபை தான் வேணும். சொல்றார், 60,000 வருஷம் ராஜ்யம் பண்ணினவன், 4 ராஜகுமாரர்களை பெற்றெடுத்தவன், அஷ்டவசுக்களை போல 8 மந்திரிகளோடு இருந்தவன், வசிட்டர குலகுருவாக கொண்டவன், அஸ்வமேத யாகம் பண்ணினவன், புத்திரகாமேட்டி யாகம் பண்ணினவன், எங்க திரும்பினாலும் படை வீரர்கள், எங்க திரும்பினாலும் தசரதா உனக்கு என்ன வேணும்னு கேட்கக்கூடிய ஜனங்கள். அப்படிப்பட்ட ராஜா நடு ராத்திரி, ஹா ராகவ மகாபாகோ ஹா மமா யாசனாசனா ஹா பித்ருப்ரியமே நாத ஹாத்யக்வாசி கதசுதஹா ஹா கௌசல்யே வினஷ்யாமி ஹா சுமித்ரே தபஸ்வினி ஹா நிருசிம்சே மமாமித்ரே கைகேயி குலபாம்சனி. ஓன்னு கத்தினான் ராஜா. பிராணன் போகக்கூடிய காலம். இத்தனை பேர் இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையில் ராஜாவுக்கு பிராணன் போக போகிறது. பக்கத்தில் பிரக்ஞையோட ஒத்தரும் இல்லை. என்ன வேணும் இதுக்கு மேலே ஒரு மனுஷனுக்கு? பிராணன் போகிறது அப்படின்னா ஒன்றும் பக்கத்தில் பர்த்தா இருக்கணும், இல்லைடா பத்னி இருக்கணும், இல்லைடா பிள்ளை இருக்கணும், இல்லைடா பொண்ணு இருக்கணும். அவள் பக்கத்தில் நாம் இருக்க நம்ம பிராணன் விடணும்னு ஆசைப்படுறது எல்லாருக்கும் இயற்கையாக இருக்கக்கூடியதானே. ஒரு பிள்ளைக்கு 4 பிள்ளைகள், 2 பிள்ளைகள் காட்டில் இருக்கா, 2 பிள்ளைகள் எங்கேயோ கேக்கைய நாட்டில் இருக்கா. தசரதா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறவா யாரும் பக்கத்தில் இல்லை. பக்கத்தில் இருக்கிற 2 பேரும் நடுராத்திரி தூங்குறா. அப்படிப்பட்ட காலத்தில் தசரதன் தன் கடைசி காலம் ஓன்னு கதறினான், ஹா ராகவ மகாபாகா, ஹே குழந்தாய் ராமா. அது மட்டும் இல்லை, அதுக்கு மேலே ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொன்னான். ஹே ராமா, நீ யார் தெரியுமா? எனக்கு ஏதாவது ஆயாசம்னா உடனே வந்து போக்குவியே. அப்பா உங்கள் மனசு ஏன் கவலையாக இருக்கேளா? முகத்தில் வருத்தம் இருக்கே, என்னன்னு ஓடி வந்து கேட்பியே. அந்த ராமா நீ எங்கே இருக்கேன்னு தெரியலையே. ஆ பித்ரு பிரியே, உன்னை காட்டிலும் இனிமேல் எங்கிட்ட யார் பிரியமாக இருக்க போகிறா? எனக்கு சுவாமியாக இருப்பவனே, ஹே கௌசல்யே, என் பிராணன் போக போகிறதே கௌசல்யே, ஹே சுமித்ரே, உன்னை போல தபஸ்வினி உண்டா? ஹே கௌசல்யே, இந்த குலத்தை கெடுக்க வந்தவளே என் பிராணன் போகிறதே. ஹா ராமான்னு சொன்னான். பிராணனை விட்டுட்டான் நடு ராத்திரி. ₹1 கோடி இருக்குது பேங்க்கில். உலகம் முழுவதும் ஐலாண்ட்ஸ் இருக்குது. திரும்பின பக்கம்லாம் கார் இருக்குது, திரும்பின பக்கம்லாம் பங்களா இருக்குது.
ஆனால் எப்போ நம்ம விசா முடியுங்கிறது ஈஸ்வரன் ஒருத்தனுக்கு தான் தெரியும். இந்த ஜென்மாங்கிறது ஒரு பெரிய ட்ராவல். பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்பிச்சுட்டான், ஆனால் விசாவில் டேட்டை மட்டும் அவன் சீல் வச்சுக்கிறான். நாம் ஊருக்கு போகிறோம்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் யூஎஸ் எம்பசி போனால் சீல் வச்சு விட்றான். ஆனால் இந்த ஜென்மாங்கிற யாத்திரையில் சீல் வைக்கிறவன் யாருன்னா பகவான். சீல் அவங்ககிட்ட தான் இருக்குது. என்னைக்கு சீல் வைப்பான்னு தெரியாது, வேற ஒன்றும் வேண்டாம். இதை மட்டும் நம்ம நல்லா புரிஞ்சுட்டா போதும். இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு இருப்போமா தெரியாது. அதனால இன்னைக்கு இருக்கிறப்போ நல்லது பண்ண முடியறதும் இல்லையா, கெட்டது பண்ணாமலாவது இருக்கணும். திரும்ப திரும்ப அதுக்கு தான் திரும்ப திரும்ப ராமாயணம் கேட்குறோம். அடுத்த நாள் காலையில் எழுந்து பார்க்குறா, தசரதன் பிராணன் போயிருக்கு. அசிட்டருக்கு தகவல் சொன்னால் உடனே அசிட்டர் வீரர்களை கூப்பிட்டு சொன்னார், ராஜா இல்லாத தேசம் இருக்கக்கூடாது, உடனே இங்கேருந்து கிளம்புங்கோ, கேகே நாட்டு போங்கோ, பரதனிடத்தில் எதுவும் சொல்லக்கூடாது, கூட்டிண்டு வர சொன்னான்னு மட்டும் சொல்லுங்க. அயோத்தியிலேருந்து கேகே நாடு போக 7 நாள் ஆகும், வர 7 நாள் ஆகும். இப்போ பெருமாள் காட்டுக்கு கிளம்புறப்ப என்ன சொன்னான், பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆகட்டும் பார்த்துட்டு போகிறேன்னு சொன்னான். கைகை என்ன சொன்னா, தகப்பனார் நீ கிளம்புற வரைக்கும் குளிக்க மாட்டார்னு சொன்னா, சாப்பிட மாட்டார்னு சொன்னான். நேற்று பார்த்தோம் உபன்யாசத்தில். என்ன காரணம்னா, அயோத்தியிலேருந்து கேகே நாட்டுக்கு போகிறதுக்கு 7 நாள் ஆகுது, வரத்துக்கு 7 நாள், 14 நாள் ஆகிடும். அப்போது ராமன் இன்னும் 14 நாள் இங்கே இருந்துவிட்டா தசரதன் மனசு மாறி போடலாம், ராமன் மனசு மாறி போடலாம், கைகையை பயந்துவிட்டா நம்ம மனசே மாறி போனாலும் போயிடலாமே. இதுக்குள்ள தசரதன் ஒரு வாட்ஸ்அப்பில் ஜனங்களுக்கெல்லாம் சொல்லி ஒரு பெரிய ரெவல்யூஷனை உண்டாக்கிட்டான்னா, கைகையை பிடிச்சி உள்ளே போடுறான்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது? அதனால தான் ராமன் உடனே கிளம்பணும்னு சொன்னான். உடனே வீரர்கள் இங்கேருந்து கிளம்பினா வேகமாக கேகே நாட்டுக்கு போகிறா. ஆனால் அதுக்குள்ளே பரதனுக்கு அங்கே என்னவோ சொப்பனங்கள் எல்லாம் உண்டானது. பெரிய ராஜகுமாரன், கேகே நாட்டில் இருக்கக்கூடிய வாரிசு இல்லையா அவன் ராஜகுமாரன், அவனுக்கு என்ன குறை? ஸ்நேகிதனோடு இருக்கிற பரதன் சொன்னான், என்னவோ மனசு ரொம்ப வருத்தப்படுறது, பார்க்காத சொப்பனங்களெல்லாம் நான் பார்க்குறேன், என்னன்னு தெரியலையே, தகப்பனாருக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, அண்ணாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஒன்றும் தெரியலையேன்னு இவன் கவலைப்பட்டு இருக்கான். அப்போ அயோத்தியிலேருந்து வீரர்கள் வந்திருக்கான்னு வந்து தகவல் சொன்னால் ஓடி போனான் பரதன். அவள் ஒன்றும் சொல்லலை, உங்களை உடனே கூட்டிகிட்டு வர சொன்னான். பரதனும் ஏன் எதுக்குன்னு கேட்கல, அவனே காத்துட்டு இருக்கான் அயோத்தி வரணும்னு. உடனே சத்ருகனை கூட்டிட்டு கிளம்புறான். உடனே கேகே நாட்டு ராஜா, குழந்தைகள் போகிறாளே, அதுவும் அப்பாத்துக்கு போகிறாளே அப்படிங்கிறதுனால, ஏன்னா யுதாஜித் மாமா கைகையினுடைய தகப்பனார் பரதனுக்கு தாத்தா பேரன் கிளம்புறானேன்னு நிறைய பக்ஷணங்கள்லாம் பண்ணி சீர்வரிசைகள் எல்லாம் கொடுத்து குழந்தைகள் சௌரியமாக போகட்டும்னு நல்லா ஏற்பாடு பண்ணி கைகே நாட்டிலேருந்து அனுப்புகிறார். பரதனும் சத்ருகனன் மட்டும் ரொம்ப வேகமாக வரா. அயோத்திக்குள்ளே வந்து பார்க்குறா, அயோத்தி சூன்யமாக இருக்கு. எப்படி இருக்கும்? அதுவும் வால்மீகி ரொம்ப அழகாக சொன்னார், அயோத்தியில் தினமும் வாசல் தெளிப்பானாம். இப்போலாம் வாசல் தெளிக்கிற வேலையாக போயிடுது. கோலம் போடுவா, கோலத்துக்கு பதிலாக ஸ்டிக்கர் வந்துடுது. எதுக்கு இதெல்லாம் வச்சுருந்தா? குனிஞ்சுன்னு வந்து வேலை செஞ்சால் ஒரு கட்டம் இருக்காது, உடம்பு நன்னா இருக்கும். இந்த ஸ்விஃப்ட்னஸ்ன்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாடு, அது உடம்புல நன்னா இருக்கும். அதுக்கு தான் பெரியவன் அந்த காலத்தில் அவளே காரியம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ நாம் இங்கேருந்து போகிறோம், ஆற்றுல ஏதோ ஒன்று பண்ணுறோம், வாங்கினோம்னா 4 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு விட்றோமே. ஒரு நாள் பழையதை கூட சாப்பிடக்கூடாதுங்கிற டாக்டர்ஸ். அவள் சொல்கிறது இல்லை, அதனால தான் வியாதியே வருது உடம்புல. இன்றைக்கி இவ்வளோ வியாதி வருது. இதுக்கு முன்னாடி இருந்தவாள்லாம், இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன், அதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன்லாம் நன்னா சாப்பிட்டவா, அவளுக்கெல்லாம் வியாதியாக வந்தது. சாப்பிட்ட அளவுக்கு வேலையும் பண்ணியிருக்கா. நமக்கு 35 வயசுலேயே டயட்டு. என்ன டயட்டுன்னா, உப்பு கூடாது, புளிப்பு கூடாது, காரம் கூடாது. டாக்டர் ஒன்றே ஒன்று சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, அது ஒன்று தான் பாக்கி. என்ன பிரயோஜனம்? வாசலை அழகாக மொழிகிறாராம். அயோத்தியில் எப்படி மொழுகும் அப்படின்னா, அப்படியே ஜலத்தை எடுத்து தெளிக்க மாட்டா. நல்ல வாசனை திரவியம் இருக்கே, நல்ல சென்ட்டுன்னு சொல்கிறோமே, காஸ்ட்லி சென்ட்டாக இருக்கணும். ஒரு 100 ml 50,000 ரூபா ஒரு பேச்சுக்கு வச்சுமா, அப்போ எவ்வளவு பெருசாக இருக்கணும்? அப்படி யாராவது ஒருத்தர் போட்டுன்னு இந்த மாதிரி சமாஜத்துக்குள்ளே வந்தாருன்னா, அப்புறம் இந்த வாசப்படியில் வரப்பு அப்படி வாசனை அடிக்குமே, பரிமளம் எப்படி இருக்கும்? அந்த வாசனை திரவியங்களை ஜலத்தில் கலந்து அதனால் வாசல் தெளிப்பாளாம். அயோத்திக்குள்ளே நுழைஞ்சாலே பரிமளம் ரொம்ப நன்னா வீசுமா, கொல்லுன்னு வாசனை. பரதன் கேட்குறான், கோலமே போடாமல் இருக்கேன், வாசல் தெளிக்கலையே. அதுவும் இப்போ இன்னொன்று பார்க்கணும், கல்யாணமாகி வந்த உடனே பரதன் கேகே நாட்டுக்கு போயிருக்கான். 12 வருஷம் கழித்து இப்போ தான் கேகே நாட்டுக்குள்ளே அயோத்திக்குள்ளேயே பரதன் வரான். 12 வருஷமாக பார்க்காத பரதனை
அயோத்தி ஜனங்கள் பார்த்த பொழுது முகத்தை திருப்பி கொண்டு போனார்கள். பரதனுக்கு ஒண்ணுமே புரியலை. பரதா வா, சௌரியமா இருக்கியா? ரொம்ப நாள் ஆச்சு அவனை பார்த்து. நாமே அப்படித்தானே, ரொம்ப நாள் கழிச்சு ஒருத்தரை பார்த்தோம்னா, அப்பா சௌரியமா இருக்கியா, ரொம்ப நாள் ஆச்சே பார்த்து, ஏன் இந்த ஊரில் இல்லையா, நீ வேற ஊருக்கு போயிட்டியான்னு கேட்போம். ராஜகுமாரன் கைகேயி பெற்றெடுத்த பிள்ளை பரதன் 12 வருஷம் கழிச்சு வரான். அயோத்தி ஜனங்கள் சௌக்கியமா பரதான்னு கேட்கறது மட்டும் இல்லை, முகத்தையும் திருப்பி கொண்டு போனார்கள். பரதனுக்கு ஒண்ணுமே புரியலை. சத்ருகன்கிட்ட சொன்னான், சத்ருகனா என்ன நடந்தது சரியில்லையே. சரி போய் பார்ப்போம்னா நேராக தாயாருடைய அந்தப்புறத்துக்கு போனான் பரதன். போய் பார்க்குறான், தாயார் கைகேயி அழகா படுத்துன்னு இருக்கா, சௌரியமா படுத்துன்னு இருக்கா. எப்போ படுத்துட்டு இருக்கா தெரியுமா? தசரதனுடைய உடம்புக்கு இன்னும் சம்ஸ்காரம் பண்ணல, சரீரத்துக்கு இன்னும் சம்ஸ்காரம் பண்ணலை. அது என்ன கொப்பரையில் இருக்கு. இங்க கைகேயி சௌரியமா தூங்கிட்டு இருக்கா, சௌக்கியமா இருக்கா. வந்தான் பரதன், நேரம் அம்மாவுடைய அரண்மனைக்குள்ள போனான். போய் பார்க்குறான், தசரதன் படுத்து பண்ணி அழகான கட்டில், அதை அழகா பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் சொல்லி பேக் பண்ணி அந்த கட்டில பத்திரமா மேலே வச்சிருக்கா. வந்த உடனே பரதன் கேட்டான், வந்தான் அம்மாவை பார்த்தான். உடனே அவள் கேட்டா, அப்பா சௌரியமா இருக்கேடா? கேகே நாட்டில் மாமாலாம் சௌரியமா இருக்காரா? உன் பிரயாணம்லாம் நன்னா நடந்ததான்னு கேட்டா. இவன் என்ன பண்ணியிருக்கணும், பரதனை பார்த்த உடனே ஐயோ பரதா அப்பா போயிட்டாராடான்னு வருத்தப்பட வேண்டியவள் அதை சொல்லாமல் இதெல்லாம் கேட்டா. அப்போ தான் பரதன் கேட்டான், அம்மா அப்பாவை எங்கே காணோம்? அப்பாவோட கட்டில் மேலே வச்சிருக்கியே, தகப்பனாருக்கு என்ன ஆச்சு? அப்பா எங்கே இருக்கார்? கௌசல்யா அம்மா அரண்மனையில் இருக்காரா? இதோ நான் போய் பார்க்க போகிறேன். என்னடா ஏனோ வந்த உடனே சின்ன குழந்தை மாதிரி அப்பா அப்பாங்கிறியடா அவள் பேசுகிறா. என்னாச்சு அப்படின்னா, அப்போதான் இவள் ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொன்னா. என்ன அழகா சொன்னா தெரியுமோ? யாகதிகி சர்வபூதானாம் தாங்கதிம் தே பிதாங்கத ராஜா மகாத்மா தேஜஸ்வி யாயஜூக்க சதாங்கதி. ரொம்ப அழகான வார்த்தை. யாகதிகி சர்வபூதானாம். என்னவோ தசரதன் இங்கிருந்து கலிஃபோர்னியாவுக்கு போகிறதுக்காக அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலியை தூக்கிட்டு போன மாதிரி அவள் சொல்கிறான். ஏ பரதா என்னடா அப்பா அப்பாங்கிறியாடா? இந்த லோகத்தில் பிறந்து வா எல்லாரும் கடைசியில் எங்கே போவாளோ? யாகதிகி சர்வபூதானாம். இந்த லோகத்தில் பிறந்து வா எல்லாரும் கடைசியில் எங்கே போவாளோ அங்கே தாண்டா உங்கள் அப்பா போனார். அப்பா உயிரோடு இல்லைன்னு சொல்லாமல் இப்படி சொன்னா. அப்பா உயிரோடு இல்லைன்னு அம்மா சொன்ன உடனே இப்படி சொல்கிறாளே அம்மா, அப்பா உயிரோடு இல்லைன்னு ஒரு கதற வேண்டாமா? ஒரு வருத்தம் வேண்டாமா? மனசுக்குள்ள ஒரு கிளேசம் இருக்காதா? மூர்ச்சையாகி விழுந்துட்டான். விலலாப மகாதேஜா ஹோன்னு அழுதான். இவன் அழுத உடனே தான் இவள் சொன்னா, அழுதான் கீழே விழுந்துட்டான். அவள் என்ன பண்ணா தெரியுமா? பரதா எழுந்துருடா குழந்தை அப்படி சொல்லலை, ஹே ராஜன்னு எழுந்துரு அப்படின்னா.